எங்க சித்தி தான் பேசுறது. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. எல்லோருக்கும் வணக்கம். சூப்பரா பாட்டு பாடுவாங்க. ஒரு பாட்டு பாடுத்தா. பாபா உன் கருணாலயம். பாபா ஓர் கருணாலயம். அது உன்கிட்ட ஒரு கேள்வி இருக்குதா? இது எங்க அம்மாட்ட உனக்கு பிடிக்காத விஷயம் என்ன சொல்லு. இதை யார்கிட்டே சொல்லாத அப்படிதான் அடுத்த செகண்டே சொல்லிடுவா. அதான் பிடிக்காத விஷயம். ஒரே நிமிஷம் இரு. அம்மா அவளை பத்தி உன்கிட்ட பிடிக்காதது என்னன்னு கேட்டம்மா சித்திட்ட. அவதான் பட்டு புடவை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போடுவா. அடி பாவி, என்ன பேசிருக்க நீ? கொஞ்சமா பேசிருக்க. ஆர்மா நான் பட்டு போட வச்சுக்க சீன் போட்டேன் நான் உங்ககிட்ட. நீ சொல்லிருப்ப. நீ ஒரு வார்த்தை இப்பெல்லாம் பேசி சொல்லிருப்ப. அதுதான்மா அப்புறம் வந்து சொன்னா எங்களுக்கு எல்லாம் புடவை எடுத்துட்டு வருவா. கடைசியில் ரேஷன் கடை புடவை எங்ககிட்ட கொடுத்துட்டு நான் புடவை கொடுத்தேன்னு ரொம்ப சீன் போடுவா அப்படின்றா. நான் ஒரு நாள் ரேஷன் புடவை அவளுக்கு கொடுத்ததே கிடையாது. போய் வாங்கிட கொடுப்பேன். சரிமாவா அப்படிலாம் சொல்லல, சும்மா சொன்னமா. இவ இது பண்ணதை நான் மறக்கவே முடியாது அப்படின்னா நீ எதான் சொல்லு சித்தி? நான் எதாவது சொல்லுவேன்னா ஏமா அவளை ஃபுட்பால் மாதிரி மிதிச்ச? அது பார்த்தா ஒரு எதை செஞ்சாலும் முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு ஈட்டி பூட்டி பண்ணிட்டுப்பா. சரி ரெண்டு பேர் பத்தி ஏதாவது பெருமையா பேசுங்க, அதோட நிறுத்துறேன். அவ கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். தங்கச்சி உருட்டிட்டா, தாயம் உருட்டிட்டா. இப்ப நீ உருட்டு. இல்லடா, அவ யாருக்கு நாட்டு என்ன புடவை நாட்டு வச்சிருந்தானா எத்து புதுசா இருந்தாலும் அப்படியே தீக்கி கொடுத்துருவா. ஆனா என்னால அப்படிதான் கொடுக்க முடியாது. இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேர் வைப்போம் சொல்லு, நீங்களே சொல்லுங்க. வயசு நம்ம அப்பா தரசு வைக்க நல்லா இருக்காதோ? ராசையா கேர்ள்ஸ். அப்படி வைக்கலாம். கருமோண்டா.